நற்பவி சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ கேள்விகள் தொடர்ந்து இருக்கக்கூடியதுல இந்த வாட்டி வந்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தனிப்பட்ட மனிதன் இருக்காங்க, அவங்களுக்கு கோபம் இருக்கு, மகிழ்ச்சியா இருக்காங்க, எப்போவுமே சிரிச்ச முகமா இருக்காங்க, டென்ஷனாக இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஜோதிடத்தோட எப்படி தொடர்புடையது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நவ கிரகங்களில் சந்திரன் தான் ஒருத்தருடைய மனநிலை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கிரகம். ஒரு சந்திரன் ஒருத்தருடைய ராசியை குறிக்கக்கூடிய கிரகமும் சந்திரன் தான். அதனால தான் வந்து பாருங்கள், இப்போ வரைக்கும் நம்ம பொது பலனா மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம், குரு பயிற்சி எப்படி இருக்கும் எல்லாமே ராசின்னு சொன்னாலே சந்திரன். ஒருத்தருடைய மனது அப்படி சொன்னாலும் சந்திரன். அவரை தான் மனோகாரகன் அப்படின்னு அவருக்கு பேரே இருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில், நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சந்திரன் எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் ஒருத்தருடைய மைண்ட் ஸ்டேட்டஸ். இப்போ சொல்லுவாங்க, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே மேஷ ராசியா ரொம்ப கோவப்படுவாருங்க, அடவடித்தனமாக இருப்பாருங்க, சிம்ம ராசியா ரொம்ப அதிகார தோரணையிலே இருப்பாருங்க அப்படின்வாங்க. எல்லாருமே ஆமான்னு சொல்லுவாங்க. மகர ராசியா எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் தன்னோட சோர்வை பற்றியே, கஷ்டப்படுறத பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்கங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் மனோகாரகன். இப்போ சந்திரன் வந்து உணவுப் பொருளில் வந்து பாலுங்க. நீங்கள் இந்த பாலை வந்து ஜூஸாக போட்டிங்கன்னா இனிப்பாக தித்திப்பாக நல்லாயிருக்கும், பாயாசமாக போடலாம், அதே போல் காஃபியாக குடிக்கலாம், டீயாக குடிக்கலாம், வெறும் பாலும் குடிக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்போது இந்த சந்திரன்ற கிரகம் நட்பு கிரகங்கள். இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் இணைஞ்சிருக்கு, அவங்க எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. எந்த இடத்துலையும் யாரும் தன்னை கை சுட்டி காட்டி இவர் தப்பு செஞ்சிட்டாருன்றதை பிடிக்காதவங்க. ஒரு இடத்துக்கு போனால் அதோட மேனேஜ்மெண்ட்டில் தான் உட்காரணும்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த சந்திரன்றவ மனசு, லக்னம் வந்து உடல். நான் ஒரே இடத்துல உட்காந்துருப்பேனா, ஹைப்பராக சுற்றிக்கிட்டே இருப்பேனா, இல்லை நான் டயர்டாக இருக்குன்னு இருப்பேனா. அதாவது உங்களோட உடம்போட ஆக்டிவிட்டீஸை லக்னம் பேசும், மைண்டோட ஆக்டிவிட்டீஸை சந்திரன் பேசும். அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரனுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியன், செவ்வாய், எல்லா கிரகமும் சந்திரனுக்கு நட்பு. ஆனால் சந்திரன்றது நிலா, நம்மளை எல்லாருக்குமே தெரியும். அப்போ இருள் கிரகங்கள், நிழல் கிரகங்கள் சேரும் போது தான் ஹைப்பர் டென்ஷனு. இப்போ சந்திரன் செவ்வாய் சேர்ந்துருக்குன்னா சந்திர மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இடம் யோகம்லாம் இருக்கும், ஆனால் எப்போவுமே டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் வந்து வீரன், படை தளபதி. எந்த இடத்துல எதையும் பர்ஃபெக்ஷன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த டைமிங்னு. இதே சனியோட சந்திரன் சேர்ந்துச்சுனாக்கா புணர்ப்பு தோஷம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சனி சந்திரன் அப்படிங்கிற சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு ராசி கட்டத்தை சுற்றிடும். ஆனால் சனி 30 வருஷம் ஆகும். ஒரு ஃபாஸ்ட் பிளானட்டோ ஸ்லோ பிளானட்டோ சேர்ந்து இருக்கும்போது அவங்களோட மைண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், ஒரே ஸ்டேபிளாக இருக்காது. எவ்வளோ பாசிட்டிவ்னஸ் உள்ளே வந்தாலும் இந்த நெகட்டிவ்னஸ், அதாவது சனி உழைக்கிறவன், நான் தான் உழைக்கிறேன், நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் எல்லாம் செய்கிறேன், எனக்கு யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை, சப்போர்ட்டுக்கு இல்லை, இந்த வார்த்தைகள் சனி சந்திரன். இது இன்னும் ஈஸியாக சொல்லட்டுமா, மகர ராசி, கும்பராசி. ஏன்னா சனி வீட்டில் சந்திரன். இவர்கள் உழைக்கக்கூடியவர்கள், உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறாதவர்களும் இவங்க தான். மைண்ட் ஃபுல்லாக ஒரு கன்ஃபியூஷன் மோடில் இருக்கக்கூடியவங்களும் இவங்க தான். அதே போல் இன்னொரு ஹீரோ இருக்கார், நிழல் கிரகம் ராகு, சந்திரன் ராகு. வேவரிங் மைண்டு. இப்போ உட்காந்துட்ருப்போம், அவங்க ஒரு உலகமே கட்டி அந்த உலகத்திலே வாழ்ந்துட்டுருப்பாங்க. இதோட செவ்வாய், சந்திரன் ராகு செவ்வாய் சைக்கோபேத் போட்டிருக்கோங்க. எந்த நேரத்தில் எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோபம் வந்தாலும் கத்திடுறது. அது 80 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 5 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய மனசு ஒரு விஷயத்தை டக்குன்னு ஏற்றுக்காது. அதே போல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க, சந்திரன் கேது பேசவே மாட்டாங்க. கோபம் வந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு அப்ரிஷியேட் இருக்காது, ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்க இருக்கிற இடத்த நம்ம தேடணும். அவங்களே ஊமையாகவே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது சந்திரன் கேது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் சந்திரன் தான் மெயின் ஆள். ஒரு ஜாதகத்தில் சந்திரனோட எந்த பிளானட் சேர்ந்துருக்கோ அதுதான் அவங்களோட கேரக்டர்.
இதை தான் நட்சத்திரத்துக்கும் வச்சாங்க. அஸ்வினி நட்சத்திரம், நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, உங்கள் குடும்பத்தில் ஒரு டாக்டர் இருப்பாங்க, நீங்கள் எந்த இடத்துலையும் பர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க, டென்ஷன் ஆவீங்க, ஒரு இடத்த அதிகமாக பேச மாட்டீங்க. ஏன்னா சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது, சந்திரன் கேது. இதை வச்சு தான், இந்த சந்திரன் ஒருத்தரை வச்சு தான் உங்கள் ராசியை சொல்கிறோம், உங்கள் நட்சத்திரத்தை சொல்கிறோம், உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு சொல்கிறோம், உங்கள் மைண்ட் ஸ்டேட்டஸ் எது இருக்குன்னு சொல்கிறோம். அஸ்ட்ராலஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான கவுன்சிலிங். இப்போ ஹாரோஸ்கோப் வருது அப்படின்னா அந்த சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் கேந்திரத்தில் திரிகோணத்தில் இருக்குன்னா நம்ம சொல்ல வர விஷயத்த அவங்க ஏற்றுக்குவாங்க, எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு எடுத்துப்பாங்க. இதே இந்த சந்திரன் 6, 8, 12 இருந்துச்சு அப்படின்னா அவங்கள நாங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது ஹேண்டில் பண்ணி தான் ப்ரெடிக்ஷன். ஒரு நெகட்டிவ் நியூஸை சொல்லிட்டோன்னா அதை உருவு கொடுத்து பெருசாக்கிடுவாங்க. இதுதான் சந்திரனுடைய பொசிஷன். ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இதுலேயும் இருக்க ஆன்சர்ஸு. இப்போ ஒரு ஜாதகத்தில் சனி சந்திரன் சேர்ந்துருக்கு, அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மைண்டில் இருக்கக்கூடியவங்க, அவங்க மைண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் கஞ்சத்தனமும் இருக்கும், கொஞ்சம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் உழைச்சி தான் எல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன, ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ச்சம்பளம் கொடுக்கலாம். இரும்பு சத்து குறைய 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 மனதில் வந்து பிடிமானமே இல்லாமல் போயிடும். நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க சும்மா ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்குன்னா ஒரு 2 நாள் பேர்ச்சம்பளம் கொடுத்து பாருங்களேன், நார்மலாக பிரிஸ்க் ஆகிடுவாங்க, அடுத்த வேலை என்னன்னு பார்க்க போயிடுவாங்க. இதே தான் பெரிய குழந்தைக்கும். இப்போ மாமியார் இருக்காங்க, நேரம் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க, தேனில் டிப் பண்ண பேர்ச்சம்பளம் காலையில் 2 கொடுத்துட்டு வாங்க, அவங்களுக்குள்ள சேஞ்சஸை கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபுட்னால. சரி, அப்போ சந்திரன் ராகு, மெடிடேஷன், யோகா. நீங்கள் இப்போ ஒரு குழந்தை இருக்குது, 10 வயசில் இருக்குது, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்துச்சு, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்துச்சு, சதய நட்சத்திரத்தில் பிறந்துச்சுன்னா சந்திரன் ராகு சேர்ந்துருந்தாலும் இதை சொல்லணும். அப்போ ஒரு யோகா, ஒரு மெடிடேஷன் போகும்போது அவங்களோட வேவரிங் மைண்ட் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். இன்னும் உங்களுக்கு இந்த காணொலியில் இந்த கேள்வி கேட்டவருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம 10 வயசில் இருக்கும் போதே நம்ம அந்த குழந்தைக்கு வந்து ஒரு யோகா மெடிடேஷன் கொடுத்து அந்த ப்ரீத்திங்கை சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, டீனேஜில் வரும்போது அந்த குழந்தை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், தன்னோட எய்மை அதை அழகாக அச்சீவ் பண்ணும். அடுத்தது சந்திரன் கேது, இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாக்கிங் போகணும். நம்ம என்ன சொல்லுவோம், போங்க வாரம் உங்கள் பிறந்த கிழமை அன்றைக்கி போய் தேங்காய் உடைச்சிட்டு வாங்க பக்கத்தில் இருக்க விநாயகருக்கு. அதுக்கு வாக்கிங், நடந்து போகணும். கேதுன்றது வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சென்சிட்டிவான நர்வ்ஸு, மொத்த நரம்பு மண்டலம் புதன். அந்த சந்திரன் புதன் சேர்ந்துச்சுன்னா சலன புத்தி. நீங்கள் சந்திரன் புத்தி ஏற்றுப்பாங்க. கன்னிராசினா காதல், லவ்வர் பாய் லவ்வர் கேர்ள்னு சொல்கிறீங்களே, ஏன் சொல்கிறோம் கன்னிராசியை? கன்னிராசிக்கு அதிபதி புதன் வீட்டில் சந்திரன் இருந்துச்சுன்னா சலனமுடி, பார்க்குற பெண்களெல்லாம் வர்ணிப்பாங்க, கவிதை எழுதுவாங்க எல்லாம். ஏன்னா அந்த புதன் வந்து கவிஞன், அதே நேரத்தில் சலனத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் சந்திரன் குரு மங்கள யோகம், வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், ஒரு ஸ்டேபிளான மைண்டை கொடுக்கும். அப்போது ஒருத்தரோட மைண்ட் ஸ்டேட்டஸை ஜோதிடத்தில் சொல்ல முடியுமானா 100க்கு 101% சொல்ல முடியும். அந்த சந்திரன்ற பிளானட் நிற்கிற நட்சத்திரம், நிற்கிற ராசி, சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள், அதற்கேற்ற உருவ தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது அந்த தாக்கங்களை குறைச்சிக்க முடியும். இல்லைங்க நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரன் ராகு, சந்திரன் கேது, எங்கும் நிறைஞ்சவன் கடவுள், நான் இந்த இடத்துல கும்பிட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. ஓகே, இட்ஸ் ஓகே. ஆனால் என்ன சொல்லணுங்க, அதுக்கேற்ற ஒரு வாழ்வியல் பரிகாரம், சூரியன் சந்திரன் அப்படின்னாக்கா ஹெல்ப் பண்ணுறது இல்லையா, சூரியனார் கோயில் போயிட்டு வர்றது, சந்திரன் மட்டும் தனித்து இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதோட அதிதேவதையை கும்பிட்றது, சந்திரன் புதன் மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுறது, இல்லைன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு 4 நோட் எடுத்து கொடுக்குறது, இல்லை உட்காந்து சொல்லி கொடுக்குறது, அந்த வேவரிங் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். சந்திரன் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம், மங்களாம்பிகையை வழிபாடு செய்யலாம். ஸோ இந்த மாதிரி இறைவன் இதில் சந்திரன் ராகுனா யார் தெரியுங்களா, பிரத்யங்கரா முன்னாடி போய் நின்று தீபம் ஏற்றும் போது இந்த வேவரிங் மைண்டும் அதே நேரத்தில் நிற்கிற பொசிஷன் இருக்குது. 2ல் இருந்துச்சுன்னா வாய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, 4ல் இருந்துச்சுன்னா பார்க்குறவங்க மேலெல்லாம் ஆசைகள் வரும்னு சொல்லுவாங்க. சந்திரன் கேது ஒரே விநாயக பெருமான் தான் வழிபாடு பண்ணுறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.